ரீசன்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து எடுத்துக்கிட்ட இந்த ஒரு க்யூட்டான வீடியோவை விஜய் மல்லி 2 பேருமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் மல்லியை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ட்ரெண்டிங் சாங்க்கு டான்ஸ் பண்ணி அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதை வழக்கமாக வச்சுட்டு வராங்க. அந்த வகையில் ரீசெண்டாக எடுத்துக்கிட்ட இந்த ஒரு க்யூட்டான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதை வச்சு பார்க்குறப்ப ரசிகர்கள் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கரண்ட் ஸ்டோரி ட்ராக் படி விஜய் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் விஜய் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளியில் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். விஜய் மல்லி 2 பேருமே ரீசன்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ரொம்பவே அட்டகாசமாக இந்த ஒரு சாங்க்கு டான்ஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் டே பை டே ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா மல்லி விஜயை எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் இப்போ ஸ்டோரியை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த ஸ்டோரி ட்ராக் படி மல்லி மேலேயும் சரி விஜய் மேலேயும் சரி எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொன்னாலுமே, சுடரோட விஷயத்தில் யார் தவறு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் மல்லியோட சவாலாக இருந்துட்டு இருக்கு. இந்த சவாலை நிச்சயமாக மல்லி வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ராஜி சும்மா இருக்கிறதா இல்லை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு புதுசாக விஜய் மேலே பாசம் வந்திருக்குது. என் தம்பி கஷ்டப்படுவான், கொசுக்கடிலையும் தரையிலையும் எவ்வளோ கஷ்டப்படுவான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ தம்பி மேலே பாசம் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்போ தான் அவங்க தம்பி மேலே பாசமாக இருந்தாங்க அப்படிங்கிறதே தெரியல. வீடு கூட கொடுக்காம அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ள தான் செஞ்சாங்க. அப்போல்லாம் அந்த தம்பி பாசம் எங்கே போச்சுது அப்படிங்கிறதே தெரியல. இப்போ புதுசாக என்னோட தம்பி அப்படிங்கிற மாதிரி பாசத்தை கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மல்லிக்கு தெரியாமலாம் இருக்கும், நிச்சயமாக தெரியும் அப்படிங்கிறதால அப்கமிங்கில் யார் தவறு பண்ணாங்க அப்படிங்கிறத மல்லி கண்டுபிடிச்சி விஜய் வெளியில் கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.